Hi students, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 2ஓட கம்பல்சரி எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம இம்பார்ட்டண்ட் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் கொஷின்ஸை நம்ம இதில் கவர் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஃப் அன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் மேக்னிடியூட் 570 நியூட்டன் per coulomb இஸ் அப்ளைட் இன் த காப்பர் ஒயர், ஃபைண்ட் த ஆக்சலரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பை த எலக்ட்ரான். ஸோ இதான் கொஷின். என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு எலக்ட்ரான் மேலே 570 நியூட்டன் per coulomb எலக்ட்ரிக் ஃபீல்டை அப்ளை பண்ணால் அந்த எலக்ட்ரான் எவ்வளோ ஆக்சலரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு எடுத்த உடனே நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் கிவன் டேட்டா. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ 570 நியூட்டன் per coulomb கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே என்ன ஃபைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன். அதை நம்ம இங்கே ஏன்னு வச்சுக்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபார்முலா. இப்போது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஒரு எலக்ட்ரான் மேலே அப்ளை ஆகுது. அப்போது ஒரு எலக்ட்ரான் வந்து ஆக்சலரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. அது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, A வெக்டார் இஸ் ஈக்குவல் டு E டைம்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிவைடட் பை M. இதில் Eன்றது சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான், Mன்றது மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான், E வெக்டார்ன்றது எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போது நம்மளுக்கு வெறும் E தான் கொடுத்துருக்காங்க, அதாவது கேபிட்டல் E, விச் மீன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஸ்மால் ஈயும் எம்ஓ என்னன்றது கொடுக்கல. பட் ஸ்மால் ஈயும் எம்ஓ வந்து ஆல்ரெடி நோன் டேட்டா தான். E வந்து 1.6 into 10 to the power of minus 19 coulomb, M வந்து 9.11 into 10 to the power of minus 31 kg. இப்போது நம்மளுக்கு ஃபார்முலாவில் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான எல்லா டேட்டாவும் இருக்குது. இப்போது இந்த டேட்டாவை எல்லாமே நம்ம ஃபார்முலாவில் ப்ளக் பண்ண போகிறோம். ஸோ ப்ளக் பண்ணால் என்ன வேல்யூ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1.001 into 10 to the power of 14 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஆக்சலரேஷனுடைய SI யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். எக்ஸாமில் கண்டிப்பாக யூனிட் எழுதுங்க. யூனிட்டை மிஸ் பண்ணிங்கன்னா 3 மார்க்காக இருந்தாலும் சரி 2 மார்க்காக இருந்தாலும் சரி அந்த இடத்துல நீங்கள் ஆஃப் மார்க்கை மிஸ் பண்ண வேண்டிய இது இருக்கும். ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் கிவன் டேட்டா, என்ன ஃபைன் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் ஃபார்முலா. ஸோ இந்த கேஸில்